சட்டப்பேரவை விவகாரம் தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்திருக்கிறது. ஆளுநர் மாளிகை அளித்திருந்த விளக்கத்தில் அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல பத்திகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சட்டப்பேரவை விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல பத்திகள் இருந்ததாக ஆளுநர் மாளிகை அதற்கு விளக்கமளித்திருக்கிறது. தேசிய கீதத்தை தமது உரைக்கு முன்பும் பின்பும் இசைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் ஆளுநர் பலமுறை கடிதம் எழுதியிருந்ததாக ஆளுநர் மாளிகை தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகை தரப்பில் அளித்திருக்கக்கூடிய விளக்க அறிக்கையில் அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல பத்திகள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல தேசிய கீதத்தை தமது உரைக்கு முன்பும் பின்பும் இசைக்க வேண்டும் என முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் ஆளுநர் பலமுறை கடிதம் அனுப்பியிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கலாம். சட்டப்பேரவையில் ஆளுநர் இன்று தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாகவே எழுந்து சென்று விட்டார். அது மட்டுமல்லாமல் ஆளுநர் உரை என தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டிருந்த உரைகளின் ஒரு சில வரிகளை மட்டுமே, திருக்குறள் உள்ளிட்டவற்றை மட்டுமே படித்திருந்த ஆளுநர் உரையினுடைய பிற பகுதிகளை படிக்க தனக்கு விருப்பம் இல்லை என்பதை நேரடியாக பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முன்பாக எழுந்து கூறிவிட்டு தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்ந்து விட்டார். இந்த நிலையில்தான் ஆளுநருடைய அந்த நடவடிக்கைகளுக்கான காரணம் குறித்து ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கான ஆளுநர் உரை என்பது தமிழ்நாடு அரசால் தயாரித்து ஆளுநர் மாளிகைக்கு வழங்கப்படும். அதன்படி கடந்த 9ஆம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாடு அரசு அந்த உரையை அனுப்பியிருந்ததாகவும், அந்த உரையில் உண்மைக்கு அப்பாற்பட்ட தவறான சில வார்த்தைகள் இடம்பெற்றிருப்பதாக ஆளுநர் தன்னுடைய கருத்தினை குறிப்பிட்டு மீண்டும் அந்த ஆளுநர் உரையினை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி அனுப்பி வைத்து விட்டதாகவும் தற்போது தன்னுடைய இந்த விளக்க கடிதத்தில் ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசு தயாரித்த ஆளுநர் உரையில் உண்மைக்கு புறம்பான பல வரிகள் இருந்தன என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். தேசிய கீதத்தை தன்னுடைய உரைக்கு முன்பும் பின்பும் இசைக்க வேண்டுமென முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் ஆளுநர் பலமுறை கடிதம் எழுதியிருக்கின்றார் என்பதையும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அரசின் சாதனைகள் பிரதிபலிப்பதற்கு பதிலாக தவறான கருத்துகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்தன என்ற கருத்தையும் தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஆளுநர் மாளிகையில் இருந்து அவர்கள் அறிவுறுத்திய பிறகும் திருத்தம் செய்யாததால் ஆளுநர் தன்னுடைய உரையினை படிக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். தேசிய கீதத்திற்கு உரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும், ஆரம்பத்திலும் அந்த தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிட்டு ஆளுநர் உரையாக அரசு தனக்கு கொடுத்திருந்த உரையை திருப்பி அனுப்பியிருந்ததாக தற்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே பலமுறை இதை குறிப்பிட்டு முதலமைச்சருக்கும் சபாநாயகருக்கும் கடிதம் எழுதியிருந்ததை ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆளுநரின் உரை என்பது அரசாங்கத்தின் சாதனைகள், அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மற்றும் அரசாங்கத்தின் திட்டங்களை பிரதிபலிக்க வேண்டும். அதன் அழைப்பிற்கான காரணங்களை முறையாக ஆளுநர் மாளிகைக்கு தெரிவிக்க வேண்டும். தவறான கருத்துக்களை வெளியிடுவதற்கும் அப்பட்டமான அரசியல் கருத்துக்களை வெளியிடுவதற்கும் ஒரு மன்றமாக பேரவை இருக்கக்கூடாது என்பதையும் ஆளுநர் மாளிகை உரை தொடர்பான தன்னுடைய கருத்தில் சுட்டிக்காட்டியிருந்ததாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இதுபோன்ற காரணங்களால் தான் ஆளுநரின் ஆலோசனையை அரசு புறக்கணித்திருந்த நிலையில் ஆளுநர் இந்த முடிவிற்கு சென்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று காலை என்ன நடந்தது என்பது குறித்தும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த அறிக்கையில் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்று காலை 10 மணி அளவில் அவையில் ஆளுநர் ஆற்றியிருந்த உரையில் சபாநாயகர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை ஆளுநர் தெரிவித்தார் என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் சொல்லியிருக்கின்றார்கள். புகழ்பெற்ற தமிழ் அறிஞரான திருவள்ளுவருடைய 738வது திருக்குறள் அடங்கிய முதல் பத்தியை ஆளுநர் அவர்கள் படித்திருந்தார் என்றும், மாண்புமிகு ஆளுநர் அரசியலமைப்பின் சிறப்புகளை கருத்தில் கொண்டு அந்த ஆளுநர் உரையில் தவறான கூற்றுகள் மற்றும் உண்மைக்கு புறம்பான சில பத்திகள் இருந்ததன் காரணமாக அந்த உரையை தன்னால் படிக்க இயலாது என்பதை வெளிப்படையாக வெளிப்படுத்தி இருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் மன்றத்திற்கு, சட்டப்பேரவைக்கு தன்னுடைய மரியாதையை தெரிவித்துக் கொண்டு தமிழக மக்களின் நலனுக்காக இந்த அமர்வு, சட்டப்பேரவை கூட்டத்தொடர்
பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்கின்ற தன்னுடைய வாழ்த்துக்களையும் ஆளுநர் தெரிவித்தார் என்று அந்த ஆளுநர் மாளிகையில் இன்று காலை 10 மணி முதல் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக ஆளுநர் மாளிகை தரப்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகாக சபாநாயகர் அந்த உரையில் இடம்பெற்றிருந்த தமிழாக்கத்தை படித்தார். அப்பொழுது ஆளுநர் உரை முடியும் வரை அமர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சபாநாயகர் உரையை படித்து முடித்த பிறகு திட்டமிட்டபடி ஆளுநர் தேசிய கீதத்திற்காக எழுந்தார். ஆனால் சபாநாயகர் கால அட்டவணையை பின்பற்றுவதற்கு பதிலாக ஆளுநருக்கு எதிரான சில கருத்துக்களை பேசிக் கொண்டிருந்தார். அவர் நாதுராம் கோட்சே மற்றும் பலரை பின்பற்றுபவர் என்று ஆளுநரை குறிப்பிட்டார். எனவே சபாநாயகர் தன்னுடைய அநாகரிகமான நடத்தையால் தனது பதவிக்கு உரிய கண்ணியத்தையும் கருணையையும் குறைத்து விட்டார். எனவேதான் ஆளுநர் அங்கிருந்து எழுந்து சென்றார். சபாநாயகர் ஆளுநருக்கு எதிராக வசைபாடும் பொழுது ஆளுநர் தன்னுடைய பதவியின் கண்ணியத்திற்கு மதிப்பளித்து அந்த இடத்தில் சற்று நேரம் நின்றார். அதன் பிறகுதான் அங்கிருந்து நகர்ந்து சென்றார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாக ஆளுநர் எழுந்து சென்று விட்டார். இது தேசிய கீதத்தை ஆளுநர் அவமதித்த செயல் என்று பல்வேறு தரப்பிலும் திமுக தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஆளுநர் இவற்றை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதாவது முறையாக உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று நினைத்து ஆளுநர் எழுந்து நின்ற பொழுது அந்த அட்டவணையில் இல்லாதவாறு சபாநாயகர் ஆளுநருக்கு எதிரான சில கருத்துக்களை பேசியதாகவும், குறிப்பாக நாதுராம் கோட்சே உள்ளிட்ட சிலருடைய பெயர்களை சுட்டிக்காட்டி அதன்படி ஆளுநரை சபாநாயகர் வசைபாடியதால் தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று எழுந்து நின்ற ஆளுநர் அதன் பிறகு தேசிய கீதம் இசைப்பதற்கு மாற்றாக தன்னை பற்றி தவறாக சபாநாயகர் தன்னுடைய பதவிக்கு அப்பாற்பட்டு சில கருத்துக்களை சொன்னதன் காரணமாக அங்கிருந்து வெளியேறினார் என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றார்கள். ஆளுநர் இந்த உரையில் சில மாறுதலை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்த நிலையில் அவற்றை அரசு நிராகரித்து விட்டது எனவும், தேசிய கீதம் இசைப்பதற்காக எழுந்து நின்ற பொழுது அந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் ஆளுநரை சபாநாயகர் விமர்சித்தார் எனவும், சபாநாயகருடைய செயல்பாடு அவருடைய பதவியின் கண்ணியத்தையும் பேரவையின் மாண்பையும் குறைத்து விட்டது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் வருத்தம் தெரிவித்து இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார்கள். தேசிய கீதம் இசைப்பதற்காக அனைவரும் எழுந்து நின்ற பொழுது வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் ஆளுநர் சபாநாயகரை விமர்சித்தார் என்பது ஆளுநர் மாளிகையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. சபாநாயகருடைய செயல்பாடு அவருடைய பதவியின் கண்ணியத்தையும் பேரவையினுடைய மாண்பையும் குறைத்து விட்டது எனவும், அதாவது ஆளுநர் கோட்சேவை பின்பற்றுபவர் என்று சபாநாயகர் குற்றம் சாட்டியது சபாநாயகர் பதவியினுடைய கண்ணியத்தையே குறைத்து விட்டது என்றும் ஆளுநர் மாளிகை தரப்பில் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார்கள். இன்று காலை 10 மணி முதல் நடைபெற்ற அனைத்து விஷயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் ஆளுநர் ஏன் ஆளுநர் உரையை ஒட்டுமொத்தமாக படிக்கவில்லை என்பதற்கு ஆளுநர் மாளிகை விளக்கம் கொடுத்திருக்கின்றது. உண்மைக்கு மாறான தகவல்கள் இருக்கின்றன என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த பொழுது கூட அமைச்சர்கள் எல்லாம் ஆளுநர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் ஆளுநர் உரை இறுதி வடிவம் பெறும். ஒப்புதல் கொடுத்து இறுதி வடிவம் பெற்ற ஆளுநர் உரையை ஏன் மன்றத்தில் வந்து ஆளுநர் படிக்காமல் இருந்தார்? ஒருவேளை அவருக்கு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை முன்பே சுட்டி காட்டியிருக்கலாம், பேரவைக்கே வராமல் இருக்கலாம். ஆனால் தன்னுடைய கையெழுத்தை இட்டு அந்த உரைக்கு ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் பேரவையில் வந்து அந்த உரையை படிப்பதற்கு விருப்பமில்லை என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும் என்று திமுக தரப்பிலும் சில அமைச்சர்களும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஆளுநர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அதன்படி தனக்கு 9ஆம் தேதி அனுப்பப்பட்டிருந்த ஆளுநர் உரையினுடைய நகலை பார்த்த பிறகு அதில் உண்மைக்கு மாறான சில தகவல்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி அந்த உரையினுடைய நகலை மீண்டும் அரசுக்கு திருப்பி அனுப்பிவிட்டதாகவும், ஆனால் அரசு எந்த விதமான திருத்தமும் செய்யாமல் அதே உரையை படிக்குமாறு தன்னிடம் கூறிய நிலையில்தான் அந்த உரையை படிக்காமல் புறக்கணித்ததாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக இந்த விளக்கத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் ஆளுநர் தேசிய கீதம் இசைப்பதற்கு முன்பாக எழுந்து சென்று விட்டார் என்று குற்றம் சாட்டப்படக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள். சட்டப்பேரவையில் சபாநாயகர் உரையாற்றி முடித்தவுடன் பேரவையினுடைய அட்டவணைப்படி தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். ஆனால் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று நினைத்து ஆளுநர் எழுந்து நின்ற பொழுது சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தன்னுடைய அநாகரிகமான நடத்தையின் அடிப்படையில் ஆளுநருடைய பதவியை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் சில கருத்துக்களை கூறிவிட்டார் என்பது ஆளுநர் மாளிகையினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆளுநர் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று எழுந்து நின்ற பொழுது சபாநாயகர் அந்த அட்டவணைகளை பின்பற்றாமல் ஆளுநருக்கு எதிரான கருத்துக்களை கூறினார். நாதுராம் கோட்சே உள்ளிட்ட ஒரு சில பெயர்களை சொல்லி அவற்றையெல்லாம் பின்பற்றுபவர் ஆளுநர் என்று தன்னுடைய பதவிக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை அவர் பேசிவிட்டார் என்றும் தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் கூறியிருக்கின்றார்கள். மேலும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை
அந்த 738வது திருக்குறளை எல்லாம் ஆளுநர் படித்தார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். காலை 10 மணிக்கு பேரவை தொடங்கிய பொழுது ஆளுநர், சபாநாயகர், முதலமைச்சர், அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தமிழக மக்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் எனவும், திருவள்ளுவருடைய 738வது திருக்குறள் அடங்கிய ஆளுநர் உரையின் முதல் பத்தியை படித்தார் என்பதையும் ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சிறப்பு கூறுகளை கருத்தில் கொண்டு தவறான கூற்றுகள் இருந்ததன் காரணமாகவே அந்த உரையை அவர் புறக்கணித்தார் என்ற தகவலையும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.